மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். அந்த குறிப்பிட்ட காரானது கூட்டத்தை உடைச்சிட்டு உள்ள பூருது. போலீசினுடைய அறிவுறுத்தலையும் மீறி உள்ள பூந்து தோழர்களுடைய கால்ல அந்த காரானது ஏறுது. போன பெரியாருடைய நினைவு நாளுக்கு கூட பெரியார் எங்களுடைய பெருமை மிக வழிகாட்டின்னு இவர் தான் பெரியாருக்கு நினைவஞ்சலி செலுத்துறாரு. அப்ப தெரியலையா பெரிய இதெல்லாம் பேசினாரு. அதை நான் இப்படி வேணா இன்க்ளூட் பண்ணலாம்ல. பிரபாகரன் அவர்கள் தமிழர்களை மானங்கேட்டவர்னு சொல்லியிருக்கார். பிரபாகரன் அவர்கள் தமிழர்களை வீரமில்லாத கோழைகள்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த வார்த்தைகள் இப்படி இன்க்ளூட் பண்ணலாம்ல. அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். சரி, அரசுடைமை ஆக்குற வரைக்கும் உன்னால பெரியாருடைய எழுத்துக்கள் படிக்க முடியாதுல்ல. அப்புறம் யாரு சொல்லி பெரியார் இப்படி சொன்னார் நீ பரப்புன? குருமூர்த்தி சொன்னாரா? அல்லது எச்சராஜா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சாரா? ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் தன்னுடைய போரும் சமாதானம்ங்கிற நூல்ல ஈழத்தமிழர்களை நாங்கள் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் அடையாளப்படுத்துறார். இதெல்லாம் இல்லைன்னு ஒரு மறுத்துருவாரா? மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாநில மாணவரணி ஒருங்கிணைப்பாளர் திரு மனோஜ்குமார் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நீண்ட நாட்கள் ஆகிருச்சு பேசி. அதே சமயம் இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு காரசாரமான ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்குதா? தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆதாரம் கேட்டீங்க. சீமான் அவர்கள் நேற்று பேசியதற்கு, பெரியார் அவர்கள் பற்றி பேசியதற்கு ஆதாரம் கேட்டு இன்னைக்கு போனதும், அதை தொடர்ந்து கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது, நாம் தமிழர் கட்சி நிர்வாகியுடைய கண்ணாடி அப்படின்னு அவங்க புகார் கொடுத்தது, இது போன்ற சம்பவங்கள் இன்னைக்கு நடைபெற்று இருக்கிறது. என்ன பேசுனதற்கு முன்பு இன்னைக்கு என்ன நடந்தது? நேற்று ஒரு அவதூறை சீமான் அவர்கள் பொதுவெளியில் வைக்கிறார். அது அவதூறு, அது உண்மை கிடையாதுன்னு ஒரு தரப்பு ஒரு கருத்தை முன்வைக்குது. ஒரு நேர்மையான நபர்னா ஒண்ணு நான் சொல்றது சரி, சொல்வதற்கான ஆதாரம் இதோ அப்படின்னு எடுத்து தரணும். இல்லாட்டி என்னிடம் ஆதாரம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்ட தரப்பிடம் அல்லது மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு அதற்கு எந்த மறுப்பும் சொல்லாம இன்றைக்கும் பிரஸ் மீட்ல அதை ஆமோதிக்கிறார். அது பின்னாடி நடக்குது. காலையில் நேற்று அறிவித்தது போல சீமானுடைய வீட்டுக்கே சென்று அவரிடம் ஆதாரம் கேட்பது அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு அவர் வீட்டிடம் போறாங்க. வீட்டு வரைக்கும் விடல, ஒரு 100-200 மீட்டர் முன்னாடியே தோழர்களை தடுத்து நிறுத்திடுறாங்க. தோழர்களும் போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து முன்னாடியே நின்றுறாங்க. நீங்க குறிப்பிட்ட அந்த கார் உடைப்பு சம்பவம் கூடங்க நாம் திட்டமிட்டு அவர்களிடத்துக்கு போய் அவங்க தொண்டர்களுடைய காரை தாக்க வேண்டும் என்று தாக்கல. நீங்க அந்த ஃபுட்டேஜ் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். தோழர்கள் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட காரானது கூட்டத்தை உடைச்சிட்டு உள்ள பூருது. போலீசினுடைய அறிவுறுத்தலையும் மீறி உள்ள பூந்து தோழர்களுடைய கால்ல அந்த காரானது ஏறுது. கால்ல ஏறிடுச்சு. ஆமா, தோழருடைய கால்ல அந்த காரினுடைய சக்கரம் ஏறுது. அதற்கு எதிர்வினையாக பின்னாடி நின்று ஒரு தோழர் கல் எடுத்து காரை உடைச்சார். இதுதான் நடந்தது. நீங்க ஒரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு இடத்துல கூடும் போது அந்த பகுதியில் போகக்கூடாதுங்கிற அறிவாட்சி அடிப்படையில வேணும். அவர்களே ஏற்கனவே கொந்தளிப்புல இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நாம் போகக்கூடாதுங்கிற அடிப்படை அறிவாட்சி வேணும். அல்லது ஒதுங்கி நின்று என்ன நடக்குதுன்னாச்சும் பார்க்கணும். நீங்க வம்படியாக கூட்டத்தை உடைச்சிட்டு போனதன் விளைவுதான் இப்படியான ஒரு சம்பவமானது இன்றைக்கு நடைபெற்றிருக்கு. நம்முடைய இலக்கானது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ கிடையாது. அவர்கள் அத்தனை பேருமே பலியாடுகளாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆக பலியாடுகளை போய் சீண்ட வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. அங்க மெயின் கல்பிரேட் என்பது சீமான் தான். ஆக இன்றைக்கு நடந்தது என்பது எதர்ச்சியாக ஒரு விபத்தாக நடந்தது. அதையும் அவரே தேடிக்கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இவ்வளவு கலைபரம் அங்க நடந்திருக்கு. காவல்துறையினர் இருந்திருப்பாங்க. ஏதாவது அவங்க அந்த கார் வர்றதுக்கு எதுவும் மறுப்பு தெரிவிக்கலையா? இல்ல, அதுதான் காவல்துறையினுடைய தவறாக முடிஞ்சிருக்கு. காவல்துறை தான் இதெல்லாம் யோசிக்கணும். ஒரு தரப்பு கொந்தளிப்புல இருக்கு. அப்போது குறிப்பிட்டு அந்த தரப்பினரே உள்ள வரும்போது இங்கே ஒரு உரசல் ஏற்படும்ங்கிறத புரிஞ்சுட்டு காவல்துறை அந்த வண்டியை தடுத்து நிறுத்தி இருக்கணும். அதை செய்யாம காவல்துறை வண்டிக்கு அனுமதி கொடுத்ததான் இந்த பிரச்சனைக்கான மூலம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஒரு சம்பவம் தான். அது கல்லுடைப்புங்கிறதுனால மீடியால பெருசாகி
செய்தி பெருசாயிருச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி பிரச்சனையின் மையம் என்பது தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக சீமான் தொடர்ச்சியாக பேசக்கூடிய அவதூறுகளும் அவருடைய கீழ்த்தரமான நடவடிக்கைகள் தான் இங்கே பேசும் பொருளா இருக்க வேண்டும். இப்போ பெரியார் அவர்களை பற்றி பேசியதற்கு நீங்க ஆதாரம் கேட்டு போராட்டம் நடத்துறீங்க. ஆனா அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, அரசுரிமை ஆக்குங்க, அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் அரசுரிமை ஆக்குங்க மற்ற தலைவர்களை போல, அப்புறமா ஆதாரம் கேளுங்க அப்படிங்கறதான் பதிலா இப்ப கிடைச்சிருக்கு. அப்புறம் ஆதாரம் இல்லாம தான் நேற்று பேசுனியா அப்படிங்கிற கேள்வியை தானே நம்ம கேட்க வேண்டியது. உங்ககிட்ட ஆதாரம் கிடையாதுப்பா, பெரியாருடைய எழுத்துக்களே உங்க கையில கிடையாது, அப்புறம் எதன் அடிப்படையில் நேற்று இப்படி ஒரு அவதூறு பரப்பன தான் நம்ம கேட்க வேண்டியது. இல்ல, வார்த்தைகள் பிரயோகம் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து பிரயோகிச்சுக்கலாம். ஆக அடிப்படை இதுதான். நீங்க ஆதாரமே இல்லைன்னா, ஆதாரம் தீக்கா கிட்ட இருக்குன்னா, அப்புறம் எதன் அடிப்படையில் நீ இதை பரப்பணும் தான் கேட்க வேண்டியது இருக்கு. ஆரியர்களும் பார்ப்பனர்களும் RSS காரர்களும் பரப்பிய அந்த ஃபேக் நியூஸ்களை வைத்துக் கொண்டு சீமான் பேசிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்க வேண்டியது இருக்கு. நீ நியாயப்படிங்க, நேற்று நீ சொல்லியிருக்கணும், என்கிட்ட ஆதாரம் கிடையாதுங்க, இப்படி நான் சொல்ல முடியாதுன்னு நீ தான் சொல்லியிருக்கணும். பொய்ய பரப்புறதும் இதே நபர் தான். அதற்கு மறுப்பு எங்கன்னு கேட்டா, என்கிட்ட ஆதாரம் இல்ல, ஆதாரம் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடிய நபரும் 2 பேரும் ஒண்ணு அப்படிங்கறத இங்க கேள்வி கூத்தா இருக்கு. இல்ல, அவர் அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்றாரு. தமிழ் மொழியை பத்தி பெரியார் அவர்கள் பேசினதா இருக்கட்டும், 3000 ஆண்டுகளாக வந்த தமிழ் தாய் உங்களை படிக்க வைத்தாளா, இதெல்லாம் பேசினது யாரு? பெரியார் தானே பேசினாரு. பார்ப்பனர்கள் நம்மிடம் கீழானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, கிறிஸ்தவர் இஸ்லாமியர் எதிரி, இதெல்லாமே பெரியார் பேசினது தானே, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கறத அவர் கேக்குறாரு. இல்ல, பெரியார் என்ன போன அமாவாசைக்கு இதை பேசினாரா? பேசி ஒரு 50-60 வருஷம் இருக்குல்ல. நேற்று வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இதே பெரியார் தாங்க என்னுடைய வழிகாட்டி இவர் தான் அறிவிச்சாரு. ஒரு காலகட்டத்துல தலைவர்னாரு, பின்னாடி வழிகாட்டினாரு. போன பெரியாருடைய நினைவு நாளுக்கு கூட பெரியார் எங்களுடைய பெருமை மிக வழிகாட்டின்னு இவர் தான் பெரியாருக்கு நினைவஞ்சலி செலுத்தினார். அப்ப தெரியலையா பெரியார் பேசினாரு? அது எல்லாத்தையும் தாண்டிங்க ஒரு நபருடைய வாழ்க்கையானது கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இருக்கும் போது அவர் பல விடயங்களை பேசியிருப்பார். உதாரணத்துக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெரியார் அவர்களோடு பல இடங்கள்ல முரண்பட்டிருக்கார். இதே சீமானுங்க நடந்து முடிஞ்ச மாவீரர் நாள் நிகழ்ச்சி, அந்த மாவீரர் நாள் நிகழ்ச்சியில பல கதைகளை முன்வைத்தார் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை வைத்து. அதுல குறிப்பிட்ட ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, வாழ்த்துக்கள் படம் என்னோட ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால பிரபாகரன் என்னிடம் நமக்கு எதுக்கு தம்பி காதல் எல்லாம், தமிழனுக்கு இல்லாதது மானமும் வீரமும் தான், அதை ஒட்டி படம் எடும் தம்பி அப்படின்ட்டு பிரபாகரன் இடம் சொன்னார் அப்படின்னு சீமான் சொல்றார். அதை நான் இப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணலாம்ல. பிரபாகரன் அவர்கள் தமிழர்களை மானம் கேட்டவர்னு சொல்லியிருக்கார், பிரபாகரன் அவர்கள் தமிழர்களை வீரம் இல்லாத கோழைகள்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த வார்த்தைகள் இப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்ல. ஆக ஒருத்தங்க என்ன நோக்கத்துக்காக சொல்றாங்கிறதா இங்க விஷயம். நீங்க இதே பெரியாரோட நீங்க இன்டர்பிரேட் பண்ணி சொல்றதுக்கும் அவர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? நீங்க அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே இன்டர்பிரேட் பண்றேங்கிறீங்க. இல்ல, நான் சொல்றது பிரபாகரன் அவருடைய இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்னங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனா பிரபாகரனை எதிர்க்கணும்னு நோக்க முடியவங்க இது எப்படி வேணா பேசலாம். நான் சொன்ன இந்த எடுத்துக்காட்டானது சிங்களர்கள் இப்படித்தான் இதை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரியார் அவர்கள் தமிழ் மொழியை பற்றி, தமிழ் இனத்தை பற்றி பல விடயங்கள் பேசியிருக்காரு. அவருக்கு டச் பண்ணாத சப்ஜெக்டே கிடையாது. ஆனா பெரியாரினுடைய சமகாலத்தில் பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் வாழ்ந்தார். அந்த பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகளுக்கான வழிகாட்டி. அவர் பெரியாரினுடைய மொழி கொள்கையில முரண்படுறாருங்க. நீங்க சீமான் சொல்லக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாம் விட்டுருங்க. பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களே பெரியாரினுடைய மொழி கொள்கையோடு முரண்படுறார். நீங்க சமூக சீர்திருத்தத்தில், சமூக அரசியல்ல பெரியாரானவர் இந்த இனத்திற்கு தந்தை தான். ஆனா மொழி அரசியல் வந்துட்டா பெரியார் கிடையாது, சிறியார் அப்படின்னு இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் வைத்தார். ஆனா அந்த பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் இந்த ஒரு காரணத்தை முன்வைத்து பெரியார தமிழ துரோகின்னு அவர் சொல்லலாம். மாறாக இந்த 2000 ஆண்டுகள்ல வள்ளுவருக்கு பிறகு தோன்றிய ஒற்றை தலைவர் தந்தை பெரியார் தான் அப்படின்னு இதே பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் முன்வைத்தார். அங்க விமர்சனங்கள் இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா ஒரு தலைவரனுடைய இத்தனை ஆண்டு கால வரலாற்றை, ஒரு இயக்க பின்னணியை முழுவதும் இருட்டடிப்பு செஞ்சுட்டு பெரியார் இந்த இடத்துல சொன்னாருங்க, அதனால் பெரியார் தமிழருக்கு விரோதி அப்படின்னு ஆரிய அடிவரைகளால் தான் சொல்ல முடியும்.
அப்படியான ஆரிய அடிவரியாக சீமான் மாறிட்டார் அப்படிங்கறதா உண்மை. என்றைக்கு அடியாளாக வேலை செய்து கொண்டிருந்தவர் இன்றைக்கு நேரடியான RSS நபராக வந்து நிற்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்போ சீமான் வந்து தமிழ் தேசியத்தை பேசுகிறார், தமிழ் மொழியை முன்னிறுத்துகிறார். சீமான் பேசுவது தமிழ் தேசியமே கிடையாது. நீங்க இங்க தமிழ் தேசியம் திராவிடம் கிடையாது. அப்படித்தான் முன்னிறுத்தணுங்கிறதா சீமானனுடைய நோக்கம். நான் என்ன தெளிவுபடுத்துறேன்னா, நாங்கள் தமிழ் தேசியத்தை எதிர்க்கல, நாங்க உண்மையான தமிழ் தேசியவாதிகளை ஆதரிக்கிறோம். இந்த மண்ணில் இன்றைக்கும் உண்மையான தமிழ் தேசியவாதிகளாக நீங்க தோழர் பொலிலன் ஆகட்டும், தோழர் தியாகு ஆகட்டும் வாழும் சாட்சியாக வாழ்றாங்க. இவர்கள் அத்தனை பேருமே குறைந்தது 10 ஆண்டுகள் இந்த இனத்திற்காக சிறை தண்டனை அனுபவித்தாங்க. அவங்க யாருமே பெரியார தமிழகத்துக்கு எதிரானவங்கள முன்னிறுத்தலையே. சீமான் பேசுவது முதல்ல தமிழ் தேசியமே கிடையாது. அவங்க லேபிள் ஒட்டிக்கலாம். நீங்க சீமானானவர் திராவிடத்தை எதிர்க்கிறார், மாறாக நாங்க தமிழ் தேசியத்தை எதிர்க்கல. தமிழ் தேசியங்கிற பேர்ல ஆரியத்துக்கு ஆதரவாக, பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடிய சீமானை எதிர்க்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புறேன். சீமான் பின்பற்றுவது தமிழ் தேசியமே அல்ல அப்படிங்கிறது உங்க கருத்தாக இருந்தா கூட தமிழை அவர் முன்னிறுத்துகிறார். இப்ப இருக்க சூழ்நிலையில அவர் தரப்புல அவர் தமிழ் மொழியை முன்னிறுத்துகிறார். தமிழ் மொழியை திராவிடம்னு கொடுக்குறீங்க, திராவிட குடும்பம். அவர் என்ன சொல்றாரு, தமிழை மட்டும். அது அறிவியல். ஒரு மனுஷன்னு ஒருத்தன் பிறந்தா அவனுக்கு 2 அடையாளம் இருக்கும். நீங்க சைனால ஒரு குழந்தை பிறக்கும், ஜப்பான்ல ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை அத்தனையுமே மங்கோலிய இனத்தை சார்ந்தது. நீங்க சைனால இருக்கிற அந்த குழந்தையிடம் அந்த பையன்கிட்ட போய் நீ மங்கோலிய இனத்தை சார்ந்தவனா அல்லது சீனாவான்னு கேட்டா, நான் சீனாக்காரனும் தான் மங்கோலியன் தான், இரண்டும் தான் சொல்லும். அதே ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் போய் நீ மங்கோலியரா அல்லது ஜப்பானியரான்னு கேட்டா, மரபினத்தின் அடிப்படையில் நான் மங்கோலியன், தேசிய இனத்தின் அடிப்படையில் நான் ஜப்பான் நாட்டை சார்ந்தவனே, இப்படித்தான் பதில் சொல்லுவாங்க. நீங்க அமெரிக்காவுக்கு போனா அங்க இருக்கக்கூடிய ஒரு கருப்பினத்தை சார்ந்தவரை பார்த்து நீ அமெரிக்கனா அல்லது கருப்பினத்தை சார்ந்தவனான்னு கேட்டா நான் 2ம் தான் சொல்லுவாங்க. பிரான்ஸ்ல போய் நீ கருப்பினத்தை சார்ந்தவனா அல்லது பிரெஞ்சுக்காரனான்னு கேட்டா நான் 2ம் தான் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த இந்திய நிலப்பரப்பில் 2 மரபினங்கள் வாழுது. ஒண்ணு ஆரிய மரபினம், அதாவது பார்ப்பன மரபினம், இன்னொன்னு திராவிட மரபினம். அந்த ஒற்றை திராவிட மரபினத்துக்கு கீழே பல்வேறு தேசிய இனங்கள் வாழும். அப்படிதான் தமிழனுக்கும் 2 அடையாளம். என்னுடைய மரபின அடையாளம் திராவிடர், என்னுடைய தேசிய அடையாளம் தமிழர். திராவிடர்ங்கிற சொல்ல பெரியார் ஒண்ணு கண்டுபிடிக்கல. பெரியார் 1949ஆம் ஆண்டு தாங்க திராவிடர் கழகத்தை உருவாக்குறாரு. ஆனா 1945ஆம் ஆண்டு ஈழத் தமிழர்கள் தங்களை திராவிடர்களாக அடையாளப்படுத்தி இருக்காங்க. அதே போல ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் தன்னுடைய போரும் சமாதானம்ங்கிற நூல்ல ஈழத்தமிழர்களை நாங்கள் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் அடையாளப்படுத்துறார். இதெல்லாம் இல்லன்னு இவர் மறுத்துருவாரா? இவருக்கு திமுகவை எதிருங்க. ஆனா திமுகவை எப்படி எதிர்க்கிறதுன்னு வழி தெரியாம, திமுகவை தேர்தல் எப்படி வீழ்த்துறதுன்னு வழி தெரியாம, நீங்க எதத்தின்னா பித்தந்தளிங்கிற அடிப்படையில் இப்படியான பித்துக்குழி போல ஒரு உளறிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இன்னைக்கு அவர் பேசும்போது நிறைய அவர் உதாரணங்கள் காட்டும் போது தமிழர்கள் அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் அப்படின்னு பெரியார் பேசியிருக்கிறாரு. அப்ப அன்றைய காலகட்டத்துல இதெல்லாம் பெரியார் பேசுனது உண்மைதானே அப்படின்றாரு. இப்ப அன்னைக்கு நீங்க சொல்றீங்க அன்னைக்கு இருக்க சூழ்நிலையில எப்படியும் பேசியிருப்பாங்கன்னு, ஆனா பேசுனது இதெல்லாம் உண்மைதானே? இல்ல பேசுறது ஏன்னு நான் சொல்றேன். பெரியார் பேசினார். எப்ப பேசினார்னா, இங்க திராவிடர்னு அடையாளப்படுத்தாதீங்க, திராவிடர்கள் அடையாளப்படுத்தி ஆரியர்களை பார்ப்பனர்களை எதிர்க்காதீங்க, அவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய மாப்போசி போன்றோர் தமிழர்ங்கிற சொல்ல பார்ப்பன எதிர்ப்பு அரசியலை திசை மாற்றுவதற்காக தூக்கிட்டு வந்த போது, இப்ப நம்ம சீமான சொல்றோம் இல்லைங்களா, தமிழர்னு பேசிட்டு வரக்கூடிய சீமானை நம்பாதீங்கன்னு. அதனால தமிழர்னு பேசக்கூடிய யாரையும் நம்பாதீங்கன்னு பொருள் கிடையாது. இன்றைக்கு அதை பேசக்கூடிய சீமானை நம்பாதீங்கன்னு பொருள் எப்படியோ அதே போல அன்றைய காலகட்டத்தில் பார்ப்பனர்களை எதிர்க்காதீங்க, வர்ணாசிரம முறை இருக்கணும், சாதிய முறை இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழருங்கிற சொல்லை முன்வைத்து பெரியார் முன்வைத்த பார்ப்பன எதிர்ப்பு சொல்லான திராவிடங்கிற சொல்லை எதிர்த்தவர்களுக்கு பெரியார் அதை மறுப்பா சொன்னாரே ஒழிய உண்மையான தமிழ் தேசியவாதிகளை பெரியார் ஒண்ணும் சொல்ல. நீங்க நான் முன்னரே சொன்னது மாதிரி பெரியாருடைய சமகாலத்தில் தான் பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் வாழ்ந்தார். அந்த பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் தமிழர்கள் சொல்லை முன்வைத்து தான் அரசியல் செய்தார். அந்த பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களை பெரியார் என்ன விமர்சிச்சார், அதற்கு ஆதாரம் காட்ட முடியுமா? அதே மாதிரி மறைமலையடிகள் அவர் போல ஒரு தமிழ் தென்றல் கிடையாதுங்கிற அடிப்படையில் இந்த மண்ணில் வாழ்ந்தவர். அந்த மறைமலையடிகள் பெரியாரோட நட்பு பாராட்டியவர், குன்றக்குடி அடிகளார்.
அவர் தமிழினத்திற்காக உழைத்தவர், தமிழ் மொழிக்காக உழைத்தவர். அவர் பெரியாரோட முரண்பட்டாரா? பெரியாரோடு யார் முரண்பட்டாங்கன்னா ஆரிய அடிவருடிகளாக, பார்ப்பன அடிவருடிகளாக இருந்தவங்க முரண்பட்டாங்க. அந்த முரண்பட்டவங்களை பெரியார் இப்படி சொல்லி விமர்சிச்சாரே ஒழிய ஒட்டுமொத்தமாக இந்த அடையாளத்தை பெரியார் விமர்சிக்கல. நீங்க அப்படி பெரியார் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் சொல்லையோ தமிழினத்தையோ மறுதளிச்சாருன்னா பெரியார் இந்திய தேசிய படத்தை எரிக்கும் போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு நீங்களாக ஒட்டுமொத்த பகுதியும் அவர் எதிர்த்தார். நீங்க அதே போல மொழிவாரி மாகாணங்கள் பிரிந்த பிறகு இனி தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற அடிப்படையில் 1956ஆம் ஆண்டிலிருந்து தான் சாகும் தருவார் வரை தனிநாடு கேட்டவர் தந்தை பெரியார். நீங்க உண்மையிலேயே இந்த சீமானுக்கு திராணி இருந்துச்சுன்னா, சீமானுக்கு பெரியாருக்கு எதிராக யாரையாச்சும் கொண்டு வந்து நிறுத்தணும்னா, பெரியாரினுடைய சமகாலத்தில் இந்த மண்ணில் தனித்தமிழ்நாடு கேட்ட ஒற்றை தமிழன் உண்டா? அதாவது பெரியார் எதிர்ப்பு பேசிய நபர்களை கேட்கிறேன், அப்படி யாராச்சும் இருக்காங்களா? அப்படி அப்பேற்பட்ட பெரியார தான் சாகும் தருவாயில் வரை இந்த இனத்திற்காக உழைத்த பெரியார 1934 அவர் இதை பேசினாருங்க, 25 இதை பேசினாருங்க அப்படின்னு ஒவ்வொரு வரியாக தூக்கிட்டு வந்து பெரியாருக்கு எதிராக அவதூறு பரப்புவது என்பது இந்த இனத்தின் மீதான பற்றெல்லாம் அவருக்கு கிடையாது. மாறாக RSS காரன் கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டுக்கு வேலை செய்யணும். நீங்க மாசமானா ரிப்போர்ட் கார்டை சப்மிட் பண்ணணும். இன்னைக்கு இந்த வாரம் என்னென்ன பண்ணியிருக்கோம், இந்த மாசம் என்னென்ன பண்ணியிருக்கோம், அதற்காக கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் சீமானை நான் பாக்குறேன். இல்ல அவரு சொல்றாரு அரசுரிமை ஆக்குங்க அப்படிங்கிறாரு. அதற்கான பதில் என்னவாக இருக்கு? இல்ல அந்த பிரச்சனை உனக்கு எதுக்கு? அதை நாங்க பாத்துக்கிறோம். பெரியார் தமிழ் மொழிக்கு எதிரானவர்னு ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணுவாராம். ஆனா அந்த பெரியாருடைய எழுத்துக்களை அரசுடைமை ஆக்கணுமா? நீங்க அரசுடைமை ஆக்குறதா பிரச்சனை கிடையாதுங்க. அதை தாண்டி பெரியாரினுடைய எழுத்துக்களை எங்கேயும் மறைச்செல்லாம் வைக்கல. நீங்க தந்தை பெரியார் திராவிடர் கழகமானது பெரியாரினுடைய குடியரசு இதெல்லாம் இப்போது புத்தகமாக கொண்டு வந்திருக்கு. பெரியாரினுடைய எல்லா எழுத்துக்களும் எல்லா பேச்சுக்களுமே புத்தக வடிவலாக வெளிப்படையா இருக்கு. நீங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய சீமான் ஒரு ஃபேக் நியூஸ் வச்சுதான் இதை சொல்றார். பெரியார் பெற்ற மகளோடு தங்கையோட அக்காவோடு உறவு வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? அதற்கு ஒரு டேட் அவங்க சொல்றாங்க. அந்த டேட்டுடைய மொத்த விடுதலை பேப்பரையும் இன்னைக்கு சோசியல் மீடியால போட்டாச்சு. எல்லாமே ஓபன் சோர்ஸா தான் இருக்கு. இவர் சொல்வது போல எதுவும் மறைச்செல்லாம் வைக்கல. ஆக அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த மீடியாவை எப்படி எதிர்கொள்ளணும்? இப்படி ஒரு எதிர்ப்பு இன்னைக்கு வரும். இன்னைக்கு பிரஸ் மீட்ல இதை கேட்பாங்க. இதற்கான மறுப்பு நம்ம கையில கிடையாது. அதை எப்படி சமாளிக்கிறவங்களுக்காக, அதை பேலன்ஸ் செய்வதற்காக இப்படி வளரிட்டு போயிருக்காருன்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி மொழி பத்தி சொல்லும் போது தமிழ் மொழி ஒரு சனியன் இதெல்லாம் பேசின. ஏன் நான் திரும்ப கேக்குறேன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இவர் தான் வழிகாட்டியா ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு மாறி இருக்கிறார் அப்படின்னு. அதற்கு அவர் சீமான் பதில் சொல்றது என்ன சொல்றாரு? ஆமா, ஒரு காலத்துல நான் ஏத்துக்கிட்டேன், இன்னைக்கு அதுல இருந்து தெளிவு பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி பெரியார் அவர்களும் அந்த காலகட்டத்துல தமிழ் மொழியை அப்படி பேசி அதற்கு பிறகு திருக்குறள் மாநாடு நடத்துற அளவுக்கு அந்த கால சூழல் கூட மாறி இருக்கலாமா? இல்ல, பெரியாருக்கு மொழி கொள்கையில் மாற்று கருத்து இருந்துச்சு. அவருக்கு முதல் பிரச்சனையானது தமிழை இங்க சூத்திரனா வாழ்றான், பஞ்சமனா வாழ்றான், 4ஆம் தர மக்களா இங்க வாழ்ந்து கொண்டிருக்கான் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுடைய பிரதான நோக்கம் என்பது தமிழர்களை இந்த சூத்திர பட்டத்திலிருந்து பஞ்சம பட்டத்திலிருந்து மீட்பதுதான். அவரோட தமிழறிஞர் கிடையாது. நாங்க யாருமே பெரியார் தமிழறிஞர் சொல்லலையே. அதன் காரணமாக அவருக்கு இங்க இருக்கக்கூடிய மொழி அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் யாருமே ஒத்துழைக்கல. அவர்களுடைய பார்ப்பன எதிர்ப்பு அரசியலுக்கு இவங்க யாரும் ஒத்துழைக்கல. மாறாக பெரியார் ஒரு பக்கம் பார்ப்பன எதிர்ப்பு அரசியல் செய்து கொண்டிருந்தா, இவங்க கம்பராமாயணத்தை, பெரிய புராணத்தை, இதையெல்லாம் தமிழ் மொழியின் அடையாளம் தூக்கிட்டு போய் அந்த மக்களை மேலும் பார்ப்பன அடிமைகளாக மாற்றுவதற்காகத்தான் இந்த மொழியை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரியார் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினார். அதே பத்தியிலங்க பெரியார் மொழியை திட்டாருன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதே பத்தியில ஆனால் இந்த தமிழ் மொழியை யாரேனும் அறிவியலுக்கு பயன்படுத்தினால் அவர்களுடைய முழு அந்த செலவுக்கும் நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன், அவர்களுக்கான பரிசலை நான் அளிக்கிறேன் அப்படின்னு அதே கட்டுரையில் பெரியார் சொல்றாரு. அதை சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு தேவையான ஒற்றை வரியை மட்டும் உருவிட்டு வந்து பார்ப்பனர்களை எப்படியாச்சும் தமிழராக்கணும், அதற்காக பெரியார தமிழர் விரோதியா மாத்தணும் அப்படிங்கறக்காக இவர்கள் செய்யக்கூடிய சில்வண்டு வேலைதான் இது அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. திராவிடர் இயக்கமானது 100 ஆண்டு காலமா இதை பார்த்துட்டோம். சீமானுக்கு அப்பனுக்கு அப்பனெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சீமானும் புதுசா இந்த குற்றச்சாட்டை தூக்கிட்டு வரல. ஏற்கனவே எல்லாரும் பதில் சொல்லி சலித்து போன ஒரு குற்றச்சாட்டை, பொய்யை மீண்டும் தூக்கிட்டு வர்றாருன்னா இதுதான் சீமானுடைய நேர்மை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இன்னைக்கு சவால் விடுறாங்க.
நீ ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சல, அதற்கான மறுப்பு எப்ப கொடுப்ப அப்படின்னு தான் நாம் சீமானை கேட்க வேண்டியது. அதுக்குதான் அவர் அரசுடைமை ஆக்குங்கிறத பதிலா கொடுத்திருக்கிறாரு. சரி, அரசுடைமை ஆக்குற வரைக்கும் உன்னால பெரியாருடைய எழுத்துக்கள் படிக்க முடியாது இல்ல. அப்புறம் யாரு சொல்லி பெரியார் இப்படி சொன்னாரு நீ பரப்புன? குருமூர்த்தி சொன்னாரா? அல்லது எச்ராஜா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சாரா? யார் சொல்லி இதை சொன்ன? உனக்கு தான் பெரியார் பத்தி எதுவுமே தெரியாதுப்பா. பெரியாருடைய எழுத்துக்கள் எல்லாம் உள்ள மூடி வச்சுட்டாங்க. அப்புறம் பெரியார் இதை மட்டும் சொன்னாரு, உனக்கு எப்படி தெரிஞ்சது? இதை மட்டும் சொல்றாருன்னு உனக்கு தெரிஞ்ச உனக்கு இதற்கான ஆதாரம் எல்லாம் எப்படி சொன்ன? ஒருத்த குற்றச்சாட்டை நான் இன்னைக்கு என்ன வேணா குற்றச்சாட்டு பரப்பலாமா? இதே நாங்க சீமான் அவர்களுக்கு கொடைக்கானல் எஸ்டேட் இருக்கு அப்படின்னு போற போக்குல குற்றச்சாட்டு வைக்கல. இதுதான் எஸ்டேட்டுடைய பத்திரம் அப்படின்னு பத்திரத்தை வெளியிட்டு தான் குற்றச்சாட்டை வைத்தோம். அதே மாதிரி இன்னைக்கு பாஜக எதிர்க்கக்கூடிய நாம் ஆதாரங்களை முன்வைத்துதான் இந்த பாஜக தமிழர் விரோத கட்சியாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாம் வைக்கிறோம். இவர் ஒரு குற்றச்சாட்டை வைப்பாரா, அதற்கு பதில் எங்கடான்னு கேட்டா அரசுடைமை ஆக்கினதுக்கு அப்புறம் இவர் கொடுப்பாராம். இது ஏதாச்சும் நேர்மையான பதிலாது? அப்படின்னா அரசுடைமை ஆக்கி பெரியார் நீ படிச்சதுக்கு அப்புறம் இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வையே. பெரியாரையே தெரியாம பெரியாரையே படிக்காம எதற்கு இந்த குற்றச்சாட்டு வைக்கிற அப்படின்னு தான் நாம் கேட்க வேண்டியது இருக்கு. நிறைவாக அவர் சொல்லும் போது பெரியார் சொல்லியிருந்தாரு, கிறிஸ்தவர் இஸ்லாமியர்லாம் எதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப இந்த கோட்பாடு கிறிஸ்தவர் இஸ்லாமியர்லாம் எதிரி, பார்ப்பனர்கள் நம்மளில் கீழானவர்கள், இந்த வாக்கியம் எல்லாம் பேசியிருந்தாரு. அப்ப இந்த கோட்பாடு, அதாவது கிறிஸ்தவர் இஸ்லாமியர் எதிரி என்ப கோட்பாடு பாஜகவோட கோட்பாடு. அப்ப ஆரியத்தை தழுவியது யார் அப்படின்னு அந்த கேள்வியை வைப்பதன் மூலமாக அவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வர்றாரு, எதை நிலைநிறுத்தணும்னு பாக்குறாரு. அவருக்கு என்னன்னா, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்கானது கொத்தா திமுகவுக்கு போகுது. இவருக்கு ஒரு பயம் ஓட்டு போடுறது கிடையாது. எனவே இன்றைய தலைமுறை இஸ்லாமியர்களிடமும் கிறிஸ்துவர்களிடமும் பெரியார் உங்களுக்கு எதிரிப்பா அப்படிங்கிற இப்படியான விஷம பிரச்சாரத்தை வைத்தாதான் நமக்கு ஒரு 5-6 ஓட்டாச்சு முழுதுமே அப்படிங்கறக்காக அவர் வைக்கக்கூடிய பொய் குற்றச்சாட்டு தான் இது. நான் முன்னரே சொன்ன பெரியாரோட இந்த வார்த்தை எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சுன்னு நான் சொல்றேன். நீங்க பெரியார் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இயங்கியவர். அவருடைய எழுத்துக்களை அடுக்குனா பலாயிரம் புத்தகங்கள் சேரும். அந்த அளவுக்கு எழுதியவர், பேசியவர். இந்த பெரியாருங்க ராஜாஜி எதிர்ப்பில் தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் இந்த ராஜாஜியோடு ஒரு இஸ்லாமிய இயக்கமானது கூட்டணி வைக்குது. அப்போது பெரியார் அந்த குறிப்பிட்ட கட்சியை கடிந்து கொண்டத இந்த நபர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையே பெரியார் சொன்னார் அப்படிங்கிற அவதூறுகளை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம கடந்த பல ஆண்டுகளாக பரப்பிட்டு இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை மீண்டும் தூக்கிட்டு வந்து இன்றைக்கு சீமான் பரப்பிட்டு இருக்கா அப்படிங்கறதா உண்மை. நீங்க சொல்றதுக்கான ஆதாரம் வந்திருக்கா, நம்ம கிட்ட இருக்கா? சரி, அது அப்போ உங்ககிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்கு. பெரியார் எந்த காலச்சூழலில் பேசினார், எதற்காக பேசினார்னு இருக்கு. அதை இன்று வேறு விதமாக திரித்து பரப்பப்படுகிறது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானால் அப்படிங்கறத நான் எடுத்துக்குவேன் உங்க கன்க்ளூஷனா. சரி சரி, அதற்கான பதில் இதற்கானது அடுத்தடுத்த பதிலாக அவரிடமிருந்து எதிர்பார்க்கலாமா அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர், அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.